ஹாய் ஹலோ வெல்கம் டு பென் அண்ட் ட்ரேடர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் எடுத்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் கிளியர் அவுட்டாக பார்க்க போகிறோம். ஆனால் என்ன ப்ரோ, இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்ல பார்த்துருக்கோம்னா, இது அது மாதிரி கிடையாது. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். உங்களுக்கு இண்டிகேட்டர் கொலாபரேஷன் இருக்கும், பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் இருக்கும். அது இல்லாமல் லாஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பாக ஒரு கம்ப்ளீட்லி நியூ இந்த மாதிரியான அனாலிசிஸ் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான். இந்த அனாலிசிஸும் நம்ம வந்து இன்பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது என்ன மாதிரியான அனாலிசிஸ் ப்ரோ? இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓகே ஃபைன். பட் இது என்ன மாதிரியான ஸ்டாக்ல பண்ண போறோம் அப்படின்னா, மீடியம் டேர்ம்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இந்த வீடியோல ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் காட்டுறோம். உங்களுக்கு இது மாதிரி என்னென்ன ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஸ்டாக்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அந்த ஸ்டாக்ஸ் பத்தின இதே மாதிரியான டீடைல்டு வீடியோவோட நம்ம உங்களை மீட் பண்ணுவோம். Back again. And now வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. so that such interesting content videos வந்து எதையுமே நீங்க மிஸ் பண்ண வாய்ப்பே இருக்காது. ஓகே, ஸோ விப்ரோ இஸ் த ஸ்டாக். இந்த ஸ்டாக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் மீடியம் டேர்ம் இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் பண்ண போறோம். அதாவது கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் டைம் ஃப்ரேம் வெர்சஸ் டைம் ஃப்ரேமா எப்படி வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா விப்ரோல வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். சோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட்ல இருக்கு. எங்க ப்ரோ ஹெட் அண்ட் ஷோல்டர் கிட்டனா? எஸ், திஸ் ஏரியா. ஓகே, சோ இந்த ப்ராப்பர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரேக் அவுட்டுக்கு we have few resistances. சோ என்ன ப்ரோ லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have a resistance of 540 and then a decline spot. இது வந்து decline spot னு சொல்லுவாங்க, around 615 and another one the all time high. Okay, so 740. So 540, 615 and 740 இந்த 3 levels of resistances as per price action னு சொல்லலாம். So இந்த levels என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது first of all அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is a advance phase அப்படின்னு சொல்லுவாங்க. So advancing phase னு சொல்லுவாங்க. இந்த phase வந்து நமக்கு advancing phase. ஆல்ரெடி ஒரு consolidation or previous high பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் complete rally கொடுத்த advancing phase. Okay, so again next one என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து distribution phase. Okay, so distribution phase. ஏன் இந்த distribution phase னு சொல்றோம்னா, accumulate ஆகி இங்க இருந்து தான் நமக்கு டவுன் சைடுக்கு distribution நடந்துருக்கு. And then again this is a declining phase. Okay, completely this is a declining phase. ஏன்னா எப்படி அட்வான்சிங் ஃபேஸ் பண்ணுமோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. எந்த சைடு டிக்ளைனிங் ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுது. And then again we are into consolidation or accumulation. So இந்த ஃபேஸ், ஸோ இந்த ஃபேஸ்ல இருந்து அகைன் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம் வித் அ பேட்டர்ன் ஆஃப் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய 3 levels ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் அ பேசிக் பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்தது we can take a support of indicator. And now this is a 20 moving average. அதாவது 20 நாளோட எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 20 டேஸோட எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வைஸ் நமக்கு ப்ராப்பரா என்ன பண்ணிருக்காங்க, பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் ஆல்சோ ரெடி. இந்த இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ப்ரீவியஸ் ஹை பிரைஸ் ஆக்ஷன் வைஸும் பிரேக் அவுட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் we got this beautiful rally. அண்ட் டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்தப்ப ஏன் ப்ரோ இந்த இடத்துல ஃபால் ஆகலன்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் லோ நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ஃபேக் அவுட் ஆகி ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அகைன் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. சேம் அபவுட் நம்ம 615ல மார்க் பண்ணோம் இல்லையா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ், அந்த லெவல்ல இருந்து அகைன் நமக்கு இந்த இடத்துல நிறைய ஃபேக்ஸ் இருக்கு. பட் ப்ராப்பர் பிரேக் அவுட் அண்ட் ஹையர் ஹையும் ஃபார்மேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு அப்புறம் we are expecting this target of Wipro. And then now heading into the second stage, அதாவது டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் சேம் எகைன் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. பட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஆல்ரெடி நிறைய பிரேக் அவுட்ஸ் இருக்கே ப்ரோ அப்படின்னா, எஸ் இந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாம் ஃபேக் அவுட் ஆயிருந்துச்சு இங்கேயும் சரி. பட் இங்கே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட்க்கு அப்புறம் நமக்கு எகைன் இந்த ஹையர் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர் பிரேக் அவுட் ஆஃப்டர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். பிளஸ் ரைசிங் சப்போர்ட்னு சொல்லலாம். எதை ப்ரோ ரைசிங் சப்போர்ட்னு சொல்றீங்கன்னா, திஸ் ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல ரைசிங் லெவலில் சப்போர்ட் எடுத்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம அட்வான்ஸ் ஃபேஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ட்ராவல் ஆயிருக்கும். அங்கே வந்து 20 EMA ட்ராவல் ஆயிருக்கும்.
பிளஸ் அங்க ட்ரெண்ட் லைனும் நீங்க ஸ்பாட் பண்ண முடியும். சேம் ஸ்பாட்ல இங்கேயும் நமக்கு ரைசிங் சப்போர்ட்ல வந்து டிராவல் ஆயிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு, சப்போர்ட் டேக்கன் அண்ட் ரைசிங் சப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து இருக்கு. பிளஸ் 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஆல் 3 கேட்டகரிஸ் டிக் மார்க். அண்ட் ஃபோர்த் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்எஸ் வேல்யூன்றது என்னன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஆர்எஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த இண்டிகேட்டர் நேம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஷார்ட் அண்ட் லாங் ரெண்டுத்துக்கும் உள்ள வேல்யூ வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுல ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஓவரால் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ரைட், ஓவரால் நமக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா அப்சைட் டைரக்ஷன்ல பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது த மோஸ்ட் நெக்ஸ்ட் another support point. Okay, so இந்த fourth point confirmation எடுத்ததுக்கு அப்புறம் we are moving into the breakout confirmation. Okay, so இது வந்து indicator based confirmation. just price action வச்சு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது indicator based confirmation for newbies. newbies வந்து நம்ம எடுக்கிற decision கரெக்டான்னு சொல்லி ஒருத்தர்கிட்டயும் போய் டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கறவங்களுக்கு தான் அதெல்லாம் கேட்க வேணாம், இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. மற்றபடி for a pro trader every time price action is the basic and final requirement. Clear? Okay, now daily time frame analysis முடிச்சோம். The third one என்னன்னு பார்க்கணும்னா sectoral analysis. Okay, sectoral analysis பண்ணணும். வெறும் இந்த ஸ்டாக் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி செக்டார் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நமக்கு வேஸ்டா போயிடும். ஓகேவா? ஸோ செக்டார் அனாலிசிஸ் வைஸ் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா நமக்கு அப்சைட் டைரக்ஷன்ல மூவ் இருந்தாலும் அது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி தான் நமக்கு இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் we have our inverted head and shoulder pattern over here. ஓகே, சேம் நமக்கு விப்ரோ மாதிரியே நிஃப்டி ஐடியும் அதாவது அதோட செக்டார் இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா சேம் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அண்ட் பிரேக் அவுட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் அது வந்து லாஸ்ட் வீக்கே பிரேக் அவுட் பண்ணி இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டு த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. ஓகே, ஆல் டைம் ஹை 39,500 ஆல்மோஸ்ட் 479. ஓகே, ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ செக்டார் வைஸும் பாத்தீங்கன்னா நமக்கு பெஸ்டா இருந்துட்டு இருக்கு. ஸோ செக்டார் வைஸும் நம்ம 20 மூவிங் ஆவரேஜ் வந்து இண்டெக்ஸ்ல அப்ளை பண்றோம். சோ இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா விப்ரோட சேம் ரிப்ளிகேஷனா இருக்கு. அட்வான்ஸ் ஃபேஸ், கன்சாலிடேஷன் ஆர் அக்குமுலேஷன் ஃபேஸ், அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணா டிக்ளைன் ஃபேஸும் இருக்கு. சோ டிக்ளைன் ஃபேஸ்ல இருந்து சேம் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வைஸும் சேமா இருக்காங்க. பட் கொஞ்சம் சைடு மூவ்மெண்டோட இருக்காங்க. ஓகே, சோ இந்த இடத்துல எல்லாமே மேட்ச் ஆகுது 20 மூவிங் ஆவரேஜோட கன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு. சோ இதுல நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா விப்ரோ ஹேஸ் 8.3% weightage in Nifty IT. So Wipro has 8.3% weightage in Nifty IT. Nifty IT ல almost 1/10 கிட்ட இருக்காங்க விப்ரோட weightage. ஓகே, ஸோ இதுவும் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேணும். ஏன்னா விப்ரோட weightage இந்த இண்டெக்ஸ்ல இல்லைன்னா இண்டெக்ஸ் மூவ் ஆனாலும் விப்ரோ மூவ் ஆகாம இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. அட் த சேம் டைம் விப்ரோ மூவ் ஆனா இண்டெக்ஸ் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கான சான்சஸும் ஹையா இருக்கு. ஏன்னா weightage வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த அனாலிசிஸும் பார்க்கணும் அப்படின்றப்ப நமக்கு இண்டெக்ஸும் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு டிசிஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நவ் த ஃபைனல் மோஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வெர்சஸ் ஸ்டாக். இதை வந்து நம்ம தனித்தனி சார்ட்ல கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் பேட்டர்ன்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். பட் ஸ்டில் we have to compare it both at a single time. ரெண்டுத்தையும் அட் அ டைம்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ வைஸ் வந்து நிஃப்டி ஐடி அண்ட் விப்ரோ ஸ்டாக் வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். சோ இதுக்கு நம்ம டைப் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விப்ரோ ஸ்லாஷ் கொடுத்த உடனே அதோட இண்டெக்ஸ் மேஜரா வந்துடும். ஸோ நிஃப்டி ஐடியை செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இதோட ரேஷியோ சார்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இண்டெக்ஸ் அண்ட் இந்த ஸ்டாக்கோட கம்பைன்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ரேஷியோ சார்ட்னு சொல்லுவோம். இந்த ரேஷியோ சார்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல we have a beautiful trend line. Okay, so this beautiful trend line என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலலாம் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணாம ஃபாலோ ஆயிட்டு இருந்தவங்க ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி அப்படியே டிக்ளைனிங் ஃபேஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த டிக்ளைனிங் ஃபேஸ்ல இருந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு எகைன் வந்து கொடுத்துருக்காங்க ரேஷியோ சார்ட்லையும். ஸோ ரேஷியோ சார்ட் கம்பேரிசன் எப்போதுமே ஒரு இண்டெக்ஸ் ஸ்டாக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரேஷியோ சார்ட் பத்தின விவரங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரியான ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காமலே இருக்கும். இந்த அனாலிசிஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பிளஸ் சப்போர்ட் வைஸும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட் வைஸும் பாத்தீங்கன்னா ஸோ we have this part 1, 2 and the third phase. கரெக்டா அங்க இருந்தா பவுன்ஸ் ஆகி நமக்கு ப்ராப்பர் ரீடெஸ்டும் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரீடெஸ்டும் கொடுத்து ப்ராப்பரா பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. அகைன் டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே இருக்கும் அந்த கன்சாலிடேஷன் அண்ட் பிரேக் அவுட் ஃபேஸான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் மீடியம் டேர்ம் இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். இந்த மாதிரியான ரெகுலர் ஸ்டாக் அப்டேட்ஸ் வித் ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் அனாலிசிஸ் அண்ட் ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்லேருந்து எல்லா விதமான அனாலிசிஸும் வேணும். வித் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் எந்த ஸ்டாக்கு எந்த விதமான இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீடைல் அனாலிசிஸ் ஸ்டாக் பை ஸ்டாக் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும், இல்லை எனக்கு இது சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருந்துச்சு ப்ரோ
இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நான் எனக்கு தேவையான ஸ்டாக்ஸ்ல அனலைஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் செமையா இருக்கு ப்ரோ, இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ண ஸ்டாக்ல இதே மாதிரியான அனலைசிஸ் பண்ணேன், அதுலயும் சேம் செட்டப் சூப்பரா இருக்கு, இல்ல இதோட சூப்பரான செட்டப்பும் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கையும் நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிக்கலாம். ஸோ நம்ம அந்த கமெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எகெயின் வந்து லைவா அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ லைவ் அனலைசிஸ் பண்ணும்போது நீங்க அனலைஸ் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து அதர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்டாக் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்கல் அப்டேட்ஸ் ஆன் ஸ்டாக்ஸ் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை. See you.